ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அப்பா முன்னால் ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்குன்னா, தமிழ் திரைப்பட உலகத்தில் விஜய் வந்து எவ்வளோ செஞ்சிட்டாரு மக்களுக்காக, என்ன செஞ்சார் அப்படின்னு பேட்டி கொடுத்தார். சரி, செஞ்சிட்டாரு, இனி அதுக்கு ஒரு பிரதிபலன் வேணும், அதுக்காக அவர் அரசியலுக்கு வருவார், அரசியலுக்கு ஏன் வாராரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இதை வந்து சொன்னார். விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தை தொடங்கி அதை வந்து கட்டுக்கோப்பாக வழி நடத்தினது அவர் தான். எனக்கு என்ன கேள்வினா, விஜய் அவர்களுடைய தந்தைக்கே வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு இருந்ததா? இல்லை, சந்திரசேகரன் ஒரு பேராசை பிடிச்சால்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மகனை முதலமைச்சராகன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பேராசை தான். ஏன்னா ஸோ அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு இதுதான், எதையாவது ஆட்டையை போடணுன்றதான். இவ்வளோ குட்டி கிடக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அள்ளிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை படைத்தவர் தான் சந்திரசேகரன். ஸோ அந்த வகையில் தான் ஒரு மகனை நம்மளுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான்ற மாதிரி அவரும் ட்ரை பண்ணார். இந்த இது ஒரு பித்து பிடிச்ச ஒரு கிழமெல்லாம் இருந்தான், கேஸ் போட்டே இருப்பான், அவன் மாதிரி ரோல்லாம் நடிச்சு பார்த்தாரு, மக்கள் நம்ம இருக்கலாம் நல்லா ஓடுன்னு. எவனுமே சீந்தலை. சீந்தலை என்னன்னா சரி மகனை வச்சே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றதுல போயிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இவர் வந்து தமிழக முதல்வர் ஆகணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு முயற்சி எடுத்தார். கடைசியில் வந்து விஜய் அவர்களுக்கு நான் அரசியலுக்கு வரேன், நான் தான் இதில் நிற்பேன் அப்படிங்கிறதுலேயே ஒரு பிரச்சனையாகி. அப்படிலாம் கிடையாது, சந்திரசேகரனுக்குலாம் தெரியும், அவர் சாதாரண டைரக்டர், அவர் எப்படி அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆவார்? இல்லை, இந்த இயக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தினது எல்லாம் அவர் தானே ஒரு கட்டத்தில் தான் பிரச்சனை. அது கட்டுப்படுத்துறதுக்காக வந்து அவர் எப்படி ஒருத்தர் ஆரம்பித்து ஒரு கிளப் ஆரம்பித்து இது பண்ணிட்டாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இல்லை, அந்த அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்களா? காவாங்கிற கவுன்சிலராக கூட ஆக முடியாது யார்? சந்திரசேகர் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் வந்து மகனை கொண்டு வந்து அந்த மகனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அந்த இயக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டில் முதல்ல வச்சு அந்த இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் மகனை வச்சிடணும். அப்போ ஒட்டுமொத்த எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம மகனை பொம்மை மாதிரி முதலமைச்சராக வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேள்றான்ற மாதிரி பண்ணி டார்ச்சர் கொடுத்ததுனால தான் விஜய் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போய் அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டி அனாதாசிரமத்தில் சேர்த்து வெளியே விட்டுறான், ஜகிட்ட கூட்டி விட்டு வந்தாங்க. அதனால் வந்து என்னென்னா, பெற்ற தாய் தகப்பன் 2 பேரையும் நீ வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டாப்புல. எலெக்ஷன் வரைக்கும் ஜகிட்ட கொண்டு விட்டு வந்தாங்க, வெளியே விட்டுறாங்க. ஜக்கி வாசுதேவ். ஆமாம், பார்த்துக்குங்க, வெளியே விட்டுறேன். அதுக்கப்புறம் இடையில தப்பிச்சு வந்தாப்புல சந்திரசேகரன். இல்லை, இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தோன்னே திருப்பி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னை விடுங்கன்னு சொல்லி நேற்று வந்து ஏதோ பேட்டி கொடுத்தாங்க. இல்லை, அப்போ விஜயினுடைய வற்புறுத்தலினுடைய பேரில் கூப்பிட்டுட்டு வந்து விஜய்க்காக பேசுறதுக்கு இது பண்ணாங்களா ஒரு சென்டிமெண்ட்? விஜய் வந்து இப்போ யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. விஜய்க்கு வந்து இவர் மைனஸ் தான். யார்? சந்திரசேகரன் பெரிய மைனஸ்னால தான் வீட்டுக்குள்ளே விடுறதில்ல, அம்மாவையும் விடுறதில்ல, அவர்னால அம்மாவையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டார், யாருமே வேணாங்க. இதுக்கு ஆதரவு வந்த மனைவியும் தடுத்து விட்டார், மனைவிக்கு ஆதரவு வந்த மகளையும் தடுத்து விட்டார், மகளுக்கு ஆதரவு வந்த பையனையும் தடுத்து விட்டார், எல்லாத்தையும் தடுத்து விட்டார். எனக்கு எதிராக செயல்படுற யாருமே ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கடனை கொடுத்து ஏதாவது வட்டி கிட்டி விட்டுக்குங்கன்னு சொல்லி நேற்று கூட சொல்லியிருப்பாரு பேட்டியில். எனக்கு அவர் கடன் கொடுத்தேன்னு எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை, பணம் கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்காரு. புரியுது அவருக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து காசை கொடுத்து போய் ஜாலியாக இருந்தாலும் இருக்க மாட்டார். அவருக்கு இந்த வெறி அடங்கலை. இல்லை, அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குமே, அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எல்லாமே ஏமாத்துதாங்க, மக்கள் வரிப்பணத்தை ஏமாற்றி, அரசாங்கத்தை ஏமாற்றி, மத்திய அரசை ஏமாற்றி, இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறதாங்க மொத்த குடும்பத்துக்குமே இது. ஆனால் ₹1 கூட ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவேன் விஜய். அப்புறம் ஊழல் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொன்னால் யாராவது ஓட்டு போடுவாங்களா? நான் ஊழல் பண்ணுவேன், ஊழலை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானும் எங்கள் அப்பாவும் பல ஏமாத்து வேலையில் ஈடுபட்டிருக்கோம், டாக்ஸ் ஃப்ராடு பண்ணியிருக்கோம், சொத்துக்களை மறைச்சிருக்கோம். எங்கள் அப்பா பெரிய தெல்லவாரி, நான் ஒரு பெரிய முடிச்சதிக்கி, அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எனக்கு முதல்வர் ஆகுங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? இல்லை 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 வந்து நான் என் மனைவியை துரத்தி விட்டேன், என் மகளையும் துரத்தி விட்டேன், செலவு கூட காசு தரதில்லை, எங்கள் அம்மா கூட காசு தரதில்லை, என் பையனையும் கோவத்தில் அடிச்சு துரத்தி விட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தனியாக தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் நல்லவன் வல்லவன் ஊழலற்றவன் இப்படி சொன்னால் தான் விமன் கேட்டல்ஸ் ஏமாறுவான். அந்த ஏமாளிகளை கோமாளிகளை வச்சு தான் நம்ம ஜெயிச்சு அவங்கள ஆட்டையை போட்டு மண்டையை கழுவ முடியும். அப்போ தான் நான் வந்து படம் பார்ப்பான், தாலியை அறுத்து தாலியை விற்று வட்டிக்கு வாங்கி 100 ரூபா 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து
வட்டி கொடுத்து அவங்க பணத்தை பார்த்து இவருக்கு அந்த காசு பூரா வரும். அப்படி சொன்னால் தான் வரும். அதுக்காக உண்மையை சொல்ல முடியுமா? இல்லை, இவர் திட்டமிட்டே அப்படி செய்கிறாரா? ஒரு கேள்வி எனக்கு. நான் நேற்று பேசும்போது கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. கரூர் சம்பவத்தில் நான் கரெக்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட கேட்டுன்னா மக்கள் புட்டு வைப்பாங்க அப்படின்னு என்ன மனநிலையிலேருந்து பேசுகிறாரு? இல்லை, அவங்க ஒரு மாய, அதாவது ஒரு மாய உலகத்தில் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் பின்பற்றுறதும் சைக்கோக்கள் மென்டல்கள் தான் நிறையா பின்பற்றுறான். அப்போ அவன் சொல்லும்போது சொல்கிறான், யாருனாடா அப்படின்னா, ஆமாம்மா எங்கள் அண்ணன் நல்லவருன்னு விஜயை சொல்லிட்டாரு அப்படின்றது தான் அவங்களோட மனநிலை. இவங்களை மனித இதிலே சேர்க்க முடியாது. மனித கூட்டத்திலேயே இல்லை மனிதர்களாகவே நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. எல்லாமே தெய்வங்கள். தெய்வங்களாக தான் நம்ம பார்க்கணும். இல்லை, ஒரு குற்றம் பண்ணிட்டோம்னா அந்த உறுத்தல் அது குற்றமே இல்லையே. குற்றம் அதாவது இப்போ ஒரு மனுஷனை கொண்டா குற்றம்னு யார் சொன்னாங்க? செத்துட்டான், குற்றம்னு யார் சொன்னாங்க? நீங்களும் அரசியல் சட்டத்தில் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் கரெக்டாகிருமா? வந்தான் செத்துட்டான், எவனோ கொண்டுட்டான், அந்த திமுக காரன் அவன் தான் கொண்டு இருப்பான். நீங்கள் எப்படி எங்களை சொல்கிறீங்க? நான் தான் கூப்பிட்டு பார்த்தேன்ல எல்லாத்தையும் வர வச்சு. ஆமாம் தலைவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்களை வைத்திருக்கும் போது அவர்களுக்கு என்ன கவலை? அது அப்படி இல்லை, கூப்பிட்டு பார்க்குறதே தன் மீது குற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால தானே கூப்பிட்டு பார்க்குறது. குற்றம் இல்லைன்னு எப்படி? நீங்களாம் விஜய் கெட்ட பேர் இறந்துட்டாங்க, அவங்களாம் வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க, திமுக காரன் கொண்டுட்டான், அதுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னால் நீங்கள் என்ன அவர் குற்றம்ன்றீங்க? திமுக செஞ்சதுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாப்புல. சரி, நீங்களாம் கூட்டமாக வந்தீங்க, ஒருத்தர் நெருக்காம தான் நின்னீங்க, தள்ளி தான் நின்னீங்க, ரொம்ப உங்களுக்கு விஷவாயுவை போட்டு விஷத்தை கொடுத்து உங்களை கொண்டுட்டான், சரி ரைட்டு பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இல்லை, இவர் எல்லா கூட்டத்திலையுமே நான் ரொம்ப வலிகளை தாங்கி உங்களுக்காக நான் நிற்கிறேன், இவ்வளோ வலிகள் வேதனைகள். ஆமாம், சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, 7-8 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னா சாதாரண விஷயமா? அது ஒரு வழி தானே. திரைப்படத்துக்கு நேரமே, திரைப்பட ஷூட்டிங்கெல்லாம் நேரம், அது தூங்குறது இஷ்டத்துக்கு போகாமல் இருக்கலாம்ல, போகாமல் இருப்பார். எல்லா ஷூட்டிங் கரெக்டாக போயிட்டார் நேரம் சொன்னான், நேரத்துக்கு போயிடுவார், ஒரு வாரம் அப்படி போவார், அப்புறம் திடீர்னு லீவ் விடுவார். இப்போ இவரே ஏதோ பண்ணிக்குவார். அரசியலில் வரலைன்னா நீங்கள் கேட்பீங்கல்ல, அதில் சினிமாவில் யார் கேட்பா? 2 வருஷம் போகும், 2 மாதம் நடக்க வேண்டிய ஷூட்டிங் 2 வருஷத்துக்கு போகும். எவன் காசுலேயே மஞ்சள் குளிச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தெரியாமல் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளால இருக்கா? அடிக்கடி லீவ் போட்டார்? அப்படிலாம் கிடையாது, இல்லை அடிக்கடி லீவ் போட்டார். அதுக்கும் ஒரு அரசியலுக்கு வந்தது என்ன நடக்கும்னு தெரியும். ஏன்னா ஸ்கின் எல்லாம் கருத்து போச்சு. அது மேக்கப் போட்டு ஏமாத்தினது. ஓகே, இயல்பாகவே கருப்பு தான். ஆமாம், அவருன்னு யானை சிகப்பு தானே ஏற்கனவே. அவர் ஏற்கனவே சிகப்பு தான், அவனை தகதகன்னு மின்னிட்டா இருந்தார். அதோட சேர்த்து கருப்பு மேக்கப்பையும் போடுறது. வெயில் அலைஞ்சு அண்ணன் டேன் ஆகிட்டாருன்னு இந்த பிள்ளைங்களாம் குதிச்சுடும். ஐயோ எப்படி இருந்த அண்ணன், நீங்கள் வர வேணான்னு சொல்லுவாங்களா, அதுக்காக போட்ட மேக்கப் தான் அது. அதனால் எல்லாமே விஜய் வாழ்க்கையில் எல்லாமே மேக்கப் நடிப்பு தான். அந்த வலைக்குள்ளே போய் சிக்கினான்னா அவங்க குடும்பமும் நாசமாகி தமிழ்நாடு நாசமாக போயிடும். அதுதான் இப்போ அந்த திரைப்பட பேட்டனுக்குள்ளாலேயே அரசியலையும் அப்படியே பார்க்குறாரா? இதுவும் சினிமா மாதிரி தான். டைலாக் சினிமாவாக தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, டைலாக்காக தான் எல்லா பேச்சையும் பார்க்குறாரு. சினிமா நடிகர்களாக தான் பெத்த தாய் தந்தையே கூட ஒரு நடிகராக தான், கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான். கேரக்டர், இந்த கேரக்டர் சரியில்லை, தேவைன்னா இந்த கேரக்டர் வேணா தூக்கி விட்டுருங்க, அப்புறம் வர சொல்லுங்க 6 மாதம் கழிச்சு. அந்த மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் அப்படி தான். உலகமே ஒரு நாடக மேடைங்கிற மாதிரி. இப்போ இவர் முக ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பிரகாஷ்ராஜ் மாதிரி தான் நினைப்பாரு. கில்லி படம் பிரகாஷ்ராஜ் மாதிரி தான், எது செஞ்சாலும் அவர் தான் செய்கிறாரு, அவர் வில்லன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். அதுக்குள்ளாலேயே சுத்திட்டு இருக்காரா? அந்த மனநிலைக்கு உள்ளாலேயே சுற்றி, அதுதான் அவரோட மனநிலைக்குள்ள சுற்றி இல்லை, அதுதான் அவரோட முழு நேர எண்ணமும். அதுதான் இந்த கேரக்டரை நம்ம சரியா பண்ணணும். ஆமாம், நமக்கு எதிராக வில்லன் பார்க்க வர்றாங்கன்னா அவங்க பூரா இந்த ஆர்டிஸ்ட் யார், இவரை பார்க்க வர்றவன் பூரா அந்த தாவேக்கா தொண்டன் பூராவே ஜூனியர் ஆர்டிஸ்டா. ஆமாம், 300 ரூபா 500 ரூபா கொடுத்து கூப்பிட முடியும். அதில் ஓசியில் வர்றாங்க, நம்ம கையை காட்டுறோம், பேசுகிறோம், வைக்கிறோம், அதுதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் நல்லா தான் இருக்கும். அவர் முதல்வர் ஆயிடுச்சுன்னா தமிழகம் நல்லா இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பாப்பா, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.